கோவில் வளாகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாம். இது போன்ற நிகழ்வுகள் மதங்களை கடந்து சகோதரத்துவத்தை போற்றுவதாக முகாமை துவக்கி வைத்து பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகம்மது ரபி பேச்சு. கோவை கரும்புக்கடை பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற மருத்துவ முகாமை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகம்மது ரபி துவக்கி வைத்தார். கோவையில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் கரும்புக்கடை சாரமேடு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவில் அறக்கட்டளை சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், லோட்டஸ் கண் மருத்துவமனை இணைந்து கோவில் வளாகத்தில் நடைபெற்ற முகாமை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகம்மது ரபி துவக்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், மதங்களை கடந்து சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக இதுபோன்ற நிகழ்வுகளில் தாம் அதிகம் கலந்து கொள்வதாக தெரிவித்த அவர், இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கோவில் அறக்கட்டளையினர் நடத்தி வரும் இந்த முகாம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு கோவை மாவட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் நடைபெற்ற முகாமில் மகளிர் நலன், கண் பரிசோதனை, குழந்தைகள் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற முகாமில் மதங்களை கடந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து சமுதாய மக்களும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். முகாம் துவக்க விழாவில் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர், வழக்கறிஞர் இஸ்மாயில் அபுதாகிர் மற்றும் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள ஐயாசாமி, சுந்தர், டாக்டர் நிஷாந்த் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நமது முகமது ரஃபி அண்ணன் அவர்கள் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது கோவில் தங்களது கைத்தட்டுகளை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிஷாந்த் ராஜா மருத்துவ பணியில் அனைத்து மக்களுக்கும் சேவை செய்து மக்கள் மத்தியிலும் பெரியோர்கள், தாய்மார்கள், இங்கே இது எங்கள் தமிழ்நாடு, இது எங்கள் கோவை என்ற கோவைனாலே ஒரு ஒற்றுமை, தமிழ்நாடுனாலே சமூக ஒற்றுமை. பல்வேறு இடங்களில் நான் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இடத்துல போய் சிறுபான்மையாக இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல போய் நிறைய பக்கம் பேசியிருக்கேன். முதல் முறையாக ஒரு முத்துமாரியம்மன் கோயிலில் பெரும்பான்மையாக இருக்கிற இஸ்லாமியர்கள் இடத்துல இந்த இடத்துல பேசுறதுக்கு மிக சிறப்பாக